நாளும் தெரியல கிழமை தெரியல மணியும் தெரியல மனதில் நீதான் உறக்க வரல கிறக்கமோ இல்ல பொண்ண நினைக்கும் போது மனசில்ல என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் என் மனசில்ல நீ ஆகா பாபா. ஓம் சாந்தி. 6/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளை, திறமையான பூந்தோட்டக்காரர்களாகிய உங்களுக்கு பழைய உலகின் முட்களை புதிய உலகின் மலர்களாக மாற்றும் பணி உள்ளது. கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்காகவே உருவாக்கும் அதி மேன்மையான பாக்கியம் என்ன? பதில்: நீங்கள் முட்களில் இருந்து நறுமணம் வீசும் மலர்களாக மாறுகின்றீர்கள். இதுவே அதி மேன்மையான பாக்கியம் ஆகும். உங்களுக்குள் ஒரு விகாரம் இருந்தாலும் இன்னமும் நீங்கள் ஒரு முள்ளாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் முழுமையாக முட்களிலிருந்து மலர்களாக மாறும் பொழுது மட்டுமே நீங்கள் சதோபிரதான் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். உங்கள் சூரிய வம்சத்து பாக்கியத்தை 21 வம்சங்களுக்கு உருவாக்குவதற்கே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். பாடல்: என்னுடைய பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்கு நீங்கள் இங்கே ஓடோடி வர வேண்டும். இதில் எவ்வித சாக்கு போக்குகளையும் கூறாதீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் 10 மைல்கள் நடந்திருந்தாலும் களைப்படைய மாட்டீர்கள். 2. இக்கல்வியே வெற்றி மாலையில் பிரவேசிப்பதற்கு அடிப்படையாகும். இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். முட்களை மலர்களாக மாற்றும் சேவையை செய்யுங்கள். உங்கள் இனிய வீட்டையும் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சங்கம யுகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து 1 மடங்கிற்கு எண்ணற்ற பலனை பெற்று சகல பேறுகளாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் பாப்தாதா உங்களுக்கு சத்தியம் செய்துள்ளார். 1 மடங்கை கொடுங்கள், நீங்கள் 100,000 மடங்கை பெறுவீர்கள். இந்த நேரம் அதி மேன்மையான நேரமாகவும் இது அதி மேன்மையான பிறப்பாகவும் அதி மேன்மையான பட்டத்தையும் கொண்டிருப்பதை போல் இந்த வேளையில் மட்டுமே உங்களால் சகல பேறுகளையும் அனுபவம் செய்ய முடியும். இந்த வேளையில் 1ற்கு 100,000 மடங்கு பலன் மட்டுமல்ல, ஆனால் எப்போது உங்களுக்கு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தந்தை உங்களின் சேவகனின் ரூபத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். நீங்கள் ஒன்றிற்காக எண்ணற்ற மடங்கு பலனை பெறுகின்றீர்கள். ஏனென்றால் தற்சமயம் ஆசீர்வாதங்களை அருள்பவர் உங்களுக்கு சொந்தமானவர். நீங்கள் உங்களின் கைகளில் விதையானவரை பிடித்த வண்ணம் நீங்கள் விரும்பியதை விதையானவரிடம் இருந்து 1 வினாடியில் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அத்துடன் சகல பேறுகளாலும் நிரம்ப முடியும். ஸ்லோகம்: சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை கைவிடுங்கள். ஆனால் உங்களின் சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள்.
ஒவ்வொரு பணியிலும் வெற்றியை பெறுவதற்கு ஒற்றுமையும் ஒருமுகப்படுத்தலும் 2 அதிமேன்மையான கரங்களாகும். ஒருமுகப்படுத்தல் என்றால் வீணான மற்றும் பாவ எண்ணங்களில் இருந்து விடுபட்டிருத்தல். எங்கு ஒற்றுமையும் ஒருமுகப்படுத்தலும் இருக்கின்றதோ அங்கே வெற்றி உங்களின் கழுத்து மாலை ஆகிவிடும். ஆசீர்வாதங்களை அருள்பவர் 1, அதாவது ஏக் என்ற வார்த்தையை விரும்புகின்றார். ஒரேயொருவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருங்கள், அதாவது ஏக் பிரதா. ஒரே பலத்தையும் ஒரேயொருவர் மீது நம்பிக்கையையும் கொண்டிருங்கள். ஏக் பல் ஏக் பரோசா. இத்துடன் ஒரேயொருவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். ஏக் மத். உங்களின் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றாதீர்கள், ஆனால் ஸ்திரமாகவும் நிலையாகவும் ஆகுங்கள். ஏக் ரஸ். ஏனைய மனிதர்களில் அல்லது உடைமைகளில் ஆர்வம் காட்டாதீர்கள். இதுவே ஒற்றுமைக்கும் ஏக்தா, ஏகாந்தத்தின் மீது விருப்பம் கொண்டிருப்பதற்கும் பொருந்தும். ஏகாந்த் பிரியா. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆஹா